ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோலோ லெவலிங் அரேஸ்லேருந்து ஷார்ப் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நடத்தியிருக்காங்க. நமக்கு எப்போவுமே டெவலப்பர்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் தான் அந்த வட்டம் வந்து வரும், கொரியன் இல்லை ஜாப்பனீஸு. பட் நமக்கு சோலோ லெவலிங் அரேஸ் சாம்பியன்ஷிப் வந்து குளோபல் டோர்னமெண்ட் நடத்தினால அந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12க்கு வந்து தள்ளி போட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஷார்ப் லைவ் ஸ்ட்ரீமோட முடிச்சுட்டு நமக்கு ப்ளஸ் 2 புது கோர்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. இந்த 2 கோர்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இன்னைக்குள்ளே ரீடிங் வந்து பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சியோரின் புது ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறோம். வாட்டர் எலிமெண்ட் பிரேக்கர் இதோட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அட்டாக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக் பிரேக் டேமேஜ் வந்து பண்ண போகிறோம். செகண்ட் கோர் அட்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலையும் பார்த்தீங்கன்னா வீக் பிரேக் டேமேஜ் தான் இருக்குது. கியூடி ஸ்லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் கிடையாது, வீக் பிரேக் டேமேஜ். இதோட சப்போர்ட் ஸ்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரோசன் ட்ரிஃப்ட்னு சொல்லி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் எலிமெண்ட்டில் மீடியம் பிரேக் டேமேஜ் வந்து பண்ணுது. ப்ளஸ் எலகண்ட் சரிஸ்மான்ற ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. இந்த பிரேக் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போனண்ட்டை பிரேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டன்னாக இருப்பாள் அந்த டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுவோம். பிரேக் ஸ்டேட் டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லிமிட்டட் பிரேக்ன்ற இன்னொரு பேசிவ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் வந்து பண்ணுது. இது மூலிமா நம்ம ஆப்போனண்ட் வந்து பிரேக் டியூரேஷனில் இருக்கிறப்ப நம்ம இன்னும் அதிகமாக டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டீல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த பேசிவ் வந்து சங்ஜினுக்கு சப்போர்ட் ஸ்கில் வந்து பார்த்தோன்னா ஒர்க் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சியோரினோட பேசிக் ஸ்கில்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலிமெண்டல் டேமேஜ் ப்ளஸ் மீடியம் பிரேக் டேமேஜ் வந்து பார்த்தோன்னா பண்ண போகுது. இந்த ஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் ஸ்கில் மாதிரி. சப்போஸ் இந்த ஸ்கில்லை நீங்கள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப உங்கள் ஆப்போனண்ட் உங்களை அட்டாக் பண்ணானா நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து யூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கில் டேமேஜும் விழும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரீம் வேஷனும் பார்த்தீங்கன்னா அதே செகண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கில் 2 இருக்குது, போலார் சர்ஜின்னு சொல்லி இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் எலிமெண்டல் மீடியம் பிரேக் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தருது. எந்த ஒரு பேசிவும் இங்கே வந்து கிடையாது. சூப்பர் ஆர்மர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து பண்ணுது. சூப்பர் ஆர்மர் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் இல்லை 5 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வின்சிபிளாக வந்து இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு டேமேஜ் விழு அது மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. அதான் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஆர்மன்ற எஃபெக்ட். ஸோ ஸ்கில்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் நல்லா பண்ணுது. பட் என்ன ஒரு பேசிவ்ஸுமே வந்து டீம் மெம்பர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை. அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். அவரோட பேசிவ்ஸ் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவரோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து நிறையா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்கில் ஃப்ராஸ்டேஷன் சொல்லியிருக்குது. வாட்டர் எலிமெண்டல் டேமேஜ் ப்ளஸ் ஆல்மேட்டி பிரேக் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுது. இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்னே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சியூரோட அல்டிமேட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்மேட்டி பிரேக் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அட்வான்ஸ்மெண்ட்டு கம்பல்சரி போட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. பிரேக் தாவனா நீங்கள் ஒரு தான் அட்வான்ஸ்மெண்ட் ஜீவல் வந்து வச்சுக்கிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் பேசிவ்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்டில் ஆப்போனண்ட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆக போகுது. இது வந்து A0 எஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் ஸ்கில் கோர் அட்டாக் கியூடி ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுறப்ப பின் பாயிண்ட் மிசைல்ஸ்ன்ற ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு வாட்டர் டேமேஜ் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் சப்ஜீரோன்ற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆக போகுது. இந்த சப்ஜீரோ எஃபெக்ட் வந்து என்ன பண்ண போகுதுன்னா நம்ம ஆப்போனண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபஃப் மாதிரி நம்ம ஆப்போனண்ட் அடிக்கிறப்ப வாட்டர் எலிமெண்டல் ஹண்டர்ஸ் யூஸ் பண்ணோம்னா டேமேஜ் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த பின் பாயிண்ட் மிசைல்ஸ்னு சொல்லி இருக்குது அந்த பேசிவ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போனண்ட்டுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ் வந்து ட்ரிகர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும். இது நம்ம இந்த ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் ஒன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவர் டேஃப்கின்ற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகுது. நம்ம ஸ்டேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் இது நமக்கு பிரேக் டேமேஜ் அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட் வந்து அடி வாங்குறப்ப டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. இது வேர்பல் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்டோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் வந்து ஆகுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவர் டேக்ன்ற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நமக்கு லிமிட்டட் பிரேக்ன்ற இன்னொரு பேசிவ் எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகும். இது எப்போனா ஆப்போனண்ட் வந்து பிரேக் ஸ்டேட்டில் போட்டதுக்கப்புறம் இந்த லிமிட்டட் பிரேக் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கூல் டவுன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. ப்ளஸ் மிசைலோட டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. இது வந்து டீம் மெம்பர்ஸ்க்கு அப்ளை ஆகுமான்னு தெரியல. சிரோனுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன் இந்த பஃப்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 2 இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சியூரோட அந்த ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல ஐஸ் சைடு மேக்னம் அந்த ஃப்ரோசன் ட்ரிஃப்ட்னு சொல்லியிருக்குல்ல இந்த ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப அவரோட மிசைல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகுது. நெக்ஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டீன்ற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து பண்ணுது டீம் மெம்பர்ஸ்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அப்புறம் HP வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. அதுவும் இல்லாமல் ஒரு சர்டன் % HP வந்து பார்த்தீங்கன்னா ரிகவர் வந்து பண்ண போகுது. ஸோ ஹீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்வான்ஸ்மெண்ட் 3 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நார்மலாக வந்து ஒரு ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஹீலிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்வான்ஸ்மெண்ட் 4 வாட்டர் டீம் மெம்பர்ஸோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ண போகிறேன். எத்தனை டீம் மெம்பர் வந்து டீமில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்போர்ட் ஹண்டர்ஸ்க்கும் இப்போ கரண்ட்லி வர பிரேக்கர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பஃப்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மிசைல் அதோட கிரிட்டிக்கல் ஹிட் ரேட்டு கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ண போகுது. சப்ஜீரோ அப்புறம் லிமிட்டட் பிரேக்கோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் வந்து ஆக போகுது இங்கே வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பேசிவ்ஸ் வந்து டீம் மூவர்ஸ்க்கு வந்து அப்ளை ஆகுமான்னு மட்டும் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அதை மட்டும் செக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்தோட யூனிக் வெப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலடி ஆஃப் அயன் அண்ட் பிளட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா யூஸரோட HP இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மிசைல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ண போகுது. ஸோ சீரோன்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த அளவுக்கு கேமில் இருக்க எல்லா ஹண்டர்ஸையும் சேர்த்து வச்சு செஞ்ச ஒரு கலவு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறா பிரேக் பண்ணுறா
டேமேஜ் பண்ணுறா. ஹீலு சம்மந்தமே இல்லாமல் ஹீலு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு பிரேக்கரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுமே நல்லா வந்து பண்ணுறா, பஃப்ஸ் இன்க்ரீஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ சியோன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீ சமன் பண்ணியே தீரணும் அந்த ஒரு முடிவில் வந்து எடுத்து கொண்டு வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சியோன் எடுக்க வேணாம்னு சொல்லி முடிவு வந்து பண்ணிட்டோம். அதில் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக வந்து இருந்தேன். ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா மனசை மாற்றிட்டாங்க இந்த பார்த்ததுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் ஸ்டோரி மோடில் ஹார்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ண போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். இங்கே ஒரு பிரச்சனை என்ன வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட் ஆஃப் டிக்கெட்ஸ் ஆட் வந்து பண்ணல, அதை ரிப்ளேஸ் பண்ணிட்டு அபிசல் கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரி கிளியர் பண்ணுறப்ப எசன் ஸ்டோன் எடுத்துக்கலாம், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நெட்மார் இவ்வளோ தரமான வேலையை பார்த்து விட்டுருக்கானுங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா யாரா வாங்குவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்டானுங்க எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ட்டு. ஸோ காசு கொடுத்து வாங்குறதா இருந்தால் நீங்கள் 2000 ஸ்பெண்ட் பண்ணி இந்த காஸ்டியூம் வாங்கிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன்னா சமன் பண்ண மாட்டேன், இதுக்கு மேலே எப்படா சமன் பண்ணாமல் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு தெரியுது. ஏன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் வந்து நல்லா இருக்குது உண்மையிலே சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த சம்மர் அவுட்ஃபிட்ஸ் தான் வந்து நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்த காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இம்ப்ரெசிவாக வந்து கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல அடிஷன்னு சொல்கிறேன் கேமுக்குள்ளே. இன்னும் வரா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே வாயிலேருந்து ஒழுகுவே எல்லாருக்கும், என்னையும் சேர்த்து தான்ப்பா சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்ஸ்லாம் அப்பப்போ ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த கேமை விளாடணுன்ற ஒரு வெறி வந்து வரும். எப்படினாலும் வாங்க போகிறது கிடையாது, பட் இருந்தாலும் அதை பார்த்து உள்ளே லாகின் பண்ணுறதுக்காக பார்த்தா நிறைய பேர் வந்து வருவாங்க. அந்த குரூப்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ரைட்டு, ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு சீரோனோட காஸ்டியூம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 2200 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ வாங்கினா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கேண்டரை எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் வந்து எக்யூப் பண்ண முடியும். அதை நீ வச்சுக்கோங்க. ஓகே, வாயில் சொல்லி விட்டதெல்லாம் போதும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து போயிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டூடனோட கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சைட் பை சைடு வந்து பார்த்துருக்கோங்க. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கில் ஒன்று வந்து நீங்கள் சார்ஜ் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பைக் ரைடர் மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த பைக்கும் சரி கன்னும் சரி ரெண்டுமே அந்த பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பியில் வர மாதிரி தான் சிமிலராக வந்து இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கப்பா. ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா சீரோனோட கேம் பிளே எல்லாமே வந்து பார்த்தா நல்லா தான் இருக்குது. பிரேக் டேமேஜுமே வந்து பார்த்தோன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. அனிமேஷன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் ரைட் பண்ணிட்டு அட்டாக் அப்படின்றத அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு புது விதமாக வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்திருக்காங்க. மேபி நெக்ஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரை கூட கார்க்குள்ளே உட்காந்து சண்டை போகிற மாதிரி வந்து பார்த்தோன்னா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னு தெரில, மேபி வந்து ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். வெயிட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு. ஸோ சீரோனோட கேம் பிளே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ரிவ்யூ வந்து பண்ணிட்டாங்க. எப்போவுமே வந்து டெவலப்பர்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் வந்து சும்மா மேலாக்க காமிப்பாங்க. இன்றைக்கி ஷார்ப் லைவ் ஸ்ட்ரீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் மொத்தமாக வந்து காமிச்சிட்டாங்க. அப்படி சொல்லிட்டேன். கோட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சிருக்கேன், செக் பண்ணி ரீடிங் வந்து படிக்கோங்க. ஓகேவா, மறந்துடாதீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கில்டு பாஸில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கில்டு மெம்பர்ஸோட ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து செக் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கில்டு பாஸில் கில்டு பேட்டில்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மோடு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ஒரு 5 கில்டு, அதாவது நம்ம ஒரு கில்டு மீறி ஒரு 4 கில்டு கூட பார்த்தோன்னா மேட்ச் பண்ணி அவங்க கூட போட்டு ஜெயிக்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஒரு டோர்னமெண்ட் சிஸ்டமாக இல்லை ரேங்கிங் சிஸ்டமானு சொல்லி தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சரில் நீங்கள் கில்டு பாஸ் வந்து அதிகமாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்கேன், கில்டு பாஸ் ரேங்கிங் கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்லிட்டு. இது டோர்னமெண்ட்டாக இல்லை ரேங்கிங்கானு மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் வந்து ஆகலை. சப்போஸ் டோர்னமெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ கில்டு பாஸ் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ பேசுகிறே கில்டு பாஸ் கைடி வீடியோங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பார்ப்போம், கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கில்டு பாஸில் வந்து பண்ணியிருந்த சேஞ்சஸ். எல்லா வேறு சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரில. மோஸ்ட்லி வந்து நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் தான் வந்து வரும்னு நினைக்கிறேன், அதாவது மே அப்டேட்டில். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த டோர்னமெண்ட்டுக்காக. ஸோ அதுக்காக கம்பல்சரி எல்லோரும் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லோரும் உங்களோட கில்டு ஆக்டிவிட்டீஸ் கரெக்டாக வந்து முடிச்சிருங்க. என்னோட கில்டு மட்டும் கிடையாது, எல்லா கில்டுலையும். ஓகே, ஸோ நமக்கு ஃபஸ்ட் கில்டுக்கு வேறு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணும். முடிஞ்சால் நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுக்கு மேலே டைம் ஆச்சுன்னா இப்போதைக்கு வந்து யாரும் நம்ம கிட்ல விட்டு லெஃப்ட் ஆகிடாதீங்க. தனியாக வீடியோ போகிறேன், செக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு புது ஆர்டிஃபேக்ட்ஸ் கேமுக்குள்ளே வரப்போகுதுன்னு சொல்லுங்கள். லெவல் 100 ஆர்டிஃபேக்ட்ஸ். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிருக்காங்க. என்னென்னு சொல்கிறேன், செக் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 பீஸ் ஆர்டிஃபேக்ட் கேஆட்டிக் வெஸ்ன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் ஸ்கில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டீம் மெம்பர்ஸோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 8% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. 4 செட் எஃபெக்ட் 8 செட் எஃபெக்ட் வந்து இன்னும் ரிவீல் வந்து பண்ணல. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு வந்து தெரியும் அட்டாக் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து சப்போர்ட் செட்டை தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இப்போ ஒரே ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இருக்க டேமேஜ் லீவிங் ஹண்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டவாட்டா மட்டும் தான் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறா. சாஹாயின் என்ன ஒரு ஸ்டாட் வரப்போகுதுன்னு தெரில. சப்போஸ் ஹெச்பியில் டிஃபென்ஸ் வந்து கொண்டு வந்தால் அந்த ஆர்டிஃபேக்ட் செட்டு வேஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் செட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேஆட்டிக் டிசைன்னு சொல்லியிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்கர்ஸ்க்கு போகிற வந்து பார்த்தீங்கன்னா செட்டு. ஸோ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்கர்ஸ்க்கு போகிறப்ப அந்த எலமெண்டல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆப்போனண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா 50% பிரேக் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தருது. இது மட்டும் இல்லாமல் நம்ம டீமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% எலமெண்டல் டேமேஜ் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுது.
எனக்கு தெரிஞ்சு இது பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்னு நினைக்கிறேன். பட் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஒரு 50% வந்து வச்சிருக்கலாம். கம்மியாக தான் இருக்குது. கிரீட் செட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்ட்லி வந்து 8 பீஸ் செட் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா 8 பீஸில் வந்து 15% கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் இன்க்ரீஸ், 30% கிரிட் டேமேஜ் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருது. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த 40% இன்க்ரீஸ்ன்றது ஒரு பெரிய லீப்புன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேஆட்டிக் இன்ஃபர்மரின்னு சொல்லியிருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் லேயர்ஸ்க்கான செட்டு. ஸோ கர் செட்டு மாதிரி இது ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா 2 பீஸ் செட் எஃபெக்ட் வந்து பேசிஸ் ஸ்கிலோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. 20 டைம்ஸ் நீங்கள் வந்து ஸ்டாக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ 30% பேசிக் ஸ்கில் டேமேஜ் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தருது. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 பீஸ் செட் எஃபெக்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2.5% இன்க்ரீஸ் வந்து ஆகுது. இது மூலிமா உங்களுக்கு 50% வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கில் டேமேஜ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசிக் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5% மேனா ரிகவரி வந்து தருது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் டிபிஎஸ் அண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தா நல்லா வந்து யூஸ் ஆகும். நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் செட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எந்த மாற்றம் நடக்குமான்னு தெரியல. புதுசாக மற்ற ஆர்டிஃபெக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்டிக்ட்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா இருக்குது. வந்து பார்த்தோன்னா ஆக்சரிஸில் வந்து இருக்குது. இது வந்து நமக்கு பிரேக் டேமேஜ் வந்து பார்த்தோன்னா 30% வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதுவும் இல்லாமல் ஸ்கில் டேமேஜ் இன்க்ரீஸ் எஃபெக்ட் வந்து பார்த்தோன்னா 60% வந்து பூஸ்ட் வந்து பண்ணுது. ஸோ மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களோட பிரேக் டேமேஜ் அது வந்து பார்த்தோன்னா பூஸ்ட் வந்து பண்ண போகுது. அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபெக்டோட வேலை. இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 100 ஆர்டிஃபெக்டா. ஸோ எல்லா ஆர்டிஃபேக்ட்டுமே லெவல் 100 தான் வந்து வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனிங் ஸ்டார்னு சொல்லி ஆர்டிஃபேக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பஸ்ஸோட அட்டாக் வந்து 12% வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. இதே நீங்கள் 4 செட் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 28% டேமேஜ் போனஸ் வந்து பார்த்தோன்னா கிடைக்குது. ஆல்ரெடி கரண்ட்லி ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்டாக் செட் வந்து டிபிஎஸ் ஹண்டர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுல அது ஒன்றும் பார்த்தீங்கன்னா தெரியுது டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி பார்த்தீங்கன்னா அயன் வில்னு சொல்லி புதுசாக ஒரு ஆர்டிஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆர்மர் செட்டில் வந்து வருது. இது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் வந்து 8% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. அது இல்லாமல் அல்டிமேட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறப்ப டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாமா. இதை 5 தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ 25% டிஃபென்ஸ் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தருது. அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட் ஸ்கில் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகுது. இது ஒன்லி ஒன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. கூல் டவுன் 20 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. என்னன்னு எனக்கு வந்து ஒன்றும் புரியல அது. பட் இந்த ஆர்டிஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டாமஸ் அண்ட்ரைக்காக கஸ்டம் டிசைன் வந்து பண்ண மாதிரி இருக்குது. ஸோ வந்து டாமஸுக்கு ஒரு நல்ல பூஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் இருக்குதுல்ல, நான் யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம இந்த ஆர்டிஃபேக்டோட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாமா. இதுக்கு ஆர்டிஃபேக்ட் ரீஃபோர்ஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இது மூலியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி லெவல் 70 ஆர்டிஃபேக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது லெவல் 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாமா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ஸ்டார்ட்டும் சரி சப்ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆயிருமோ. கரண்ட்லி இருக்க ஒரிஜினல் லெவல் 100 ஆர்டிஃபேக்ட்ஸ் இதையும் கம்பேர் பண்ணுறப்ப எதுவும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுமான்னு தெரியல ஆக்சுவல் ஸ்டாட்ஸில். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகேவா, இது ரீஃபோர்ஜ் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபேக்ட் ரீஃபோர்ஜ் ஸ்டோன்னு சொல்லிட்டு இது வந்து எங்கே எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்ட் டஞ்சன் என்கோர் மிஷன்ஸ் அப்படி சொல்லியிருந்தேன். கீஸ் வந்து சேர்த்து வைன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயிலில் வந்து அது யூஸ் ஆகிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஆர்டிஃபேக்ட் ரீஃபோர்ஜ் ஸ்டோன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 கலெக்ட் பண்ணணும். 10 கலெக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆர்டிஃபேக்ட் லெவல் நீங்கள் 100 வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஒரு ஆர்டிஃபேக்ட்டுக்கு 10 ஸ்டோன் நான் சொல்லும் பார்த்தீங்கன்னா அப்போ 8 ஆர்டிஃபேக்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 80 ஆர்டிஃபேக்ட் ரீஃபோர்ஜ் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் வந்து பண்ணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ கரண்ட்லி எனக்கு தெரிஞ்ச எந்த ஆர்டிஃபேக்ட் செட் லெவல் 100 போகலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸ்பர்ட் செட் தான் சொல்லுவேன். அதான் பார்த்தீங்கன்னா கேமில் கரண்ட்லி இருக்க ஒரு ஓபி செட்டு. மற்றபடி கர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா புது ஆர்டிஃபேக்ட் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கர்ஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். புது ஆர்டிஃபேக்ட் நல்லா ஸ்டார்ட் கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் அப்படின்னு ஸோ நான் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, இது எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. ஸோ நமக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஃபியூச்சர் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இந்த ரூன் ஃப்ராக்மெண்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லோ கலரில் பிளெஸிங் பவுடர் பிளெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக லெஜெண்டரி பிளெஸிங் ஸ்டோன் இல்லை லெஜெண்டரி ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாமா. ட்ராப் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டீடு லெஜெண்டரி ஸ்கில் ரூனு இல்லை லெஜெண்டரி பிளெஸிங் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். பட் எந்த லெஜெண்டரி பிளெஸிங் ஸ்டோன் எந்த ஸ்கில் ரூன் கிடைக்குன்றது டவுட்டு தான். ஓகேவா, இது எங்கே கிடைக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆட் பண்ணியிருக்கானுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாஸ் வந்து கிடையாது, நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டீலக்ஸ் பேக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லெஜெண்டரி அந்த மஞ்சள் கலர் இருக்குச்சுல பவுடர் ஆஃப் பிளெஸிங்கு ஸ்கில் ஃப்ராக்மெண்ட் ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து எடுக்க முடியும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி டீலக்ஸ் பேக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அது டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து வேர்பல் என்ட்ரி டிக்கெட் வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதில் பே டு வின்ஸ்க்கு வந்து நல்லா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் நடக்க போகுதுன்னே தெரில. ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி. ஓகே, மற்றபடி பார்த்திங்கன்னா இதிலே இந்த காமன் பாஸ்ன்னு சொல்லி வந்து இருக்குது. இது வந்து நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு பிளேயர்ஸ்க்கு வந்து கோல்டு இந்த ஸ்கில் ரூன் ஃப்ராக்மெண்ட்டு
பவர் பிளெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாக டீட்டில் வந்து தெரில. நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பே டு வின் பிளேயர்ஸ்லாம் அப்படி வந்து எல்லாத்தையும் லெஜெண்ட்னு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. பிளெஸிங் ஸ்டோனும் சரி, ஸ்கில் டோனும் சரி, இதெல்லாம் வேறு தந்துக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு என்ன சொல்லனே வந்து தெரியல. ஏதோ நடத்துங்கடா. ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் வந்து 12 ஸ்லாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணி 18 ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டோட்டல் பவர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருந்த லெஜெண்டரி வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா இங்கே வந்து எக்யூப் வந்து பண்ணிக்கலாம். சங்கின் வெப்பன் தான் பார்த்தீங்கன்னா ஆர்மரில் வந்து எக்யூப் வந்து பண்ண முடியும். ஸோ அதனையும் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் மார்க்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா எசன் ஸ்டோன் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஸ்லாட்ஸ் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். உங்கள் டிபி வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா வந்து ஏறும். ஸோ அது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேஸ்க்கு வந்து கவலை கிடையாது. ஃபஸ்ட்டு இருக்க ஸ்லாட்டை வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஷார்ப் லைவ் ஸ்ட்ரீமில் நடந்ததில் கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் வந்து பண்ணிட்டோம். மற்றபடி எஸ்எல்சி டோர்னமெண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கொரியாவில் April 12 வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இதுக்கான லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து ஓடும். ஸோ அப்போ நம்ம லைவ் வந்து போய் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? நீங்கள் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் அஃபிஷியல் டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் கொரியாவில் இருந்தால் பார்த்து புக் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. ஓகே. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட கண்டென்ட் கிரியேட்டர் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் லைவ் ஸ்ட்ரீம் வந்து சொல்லி காமிப்பாங்க. கோ ஹேக். ஸோ உங்களோட சேனல் நீங்கள் செக் பண்ணுறதுனா செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்டேட்டில் வர போகிற கண்டென்ட்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். ப்ளஸ் நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி விட்ருங்க. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராம் ரொம்ப இருக்கும். மறக்காமல் அங்கேயும் நமக்கு போய் சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். லிங்க் கீழே கொடுத்து வச்சுரு. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.